சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிந்துவை வந்து மகா வந்து அடிச்சிருவாங்க. இதனால இந்த விஷயம் தெரிஞ்ச பைரவி பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. இந்த விஷயம் சிந்துவுக்கே தெரியாது. போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து மகாவை வந்து கேள்வி கேட்பாங்க. நீங்கள் சிந்துவை அடிச்சிங்களா, உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி, வாங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாவை கூப்பிட்றாங்க. என்னது சிந்து என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு ஆயிட்டாளா, என்ன நீங்கள் வேற அதட்டி கூப்பிட்டு இருக்கீங்க, என்னாலலாம் வர முடியாது, இருங்க சிவாக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுவா சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்புறம் பேசிக்கோங்க, ஃபஸ்ட்டு கிளம்புங்க, வந்து வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ வந்து மகா போராடினாலும் எவ்வளோ வந்து போலீஸே மிரட்டி பேசினாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போலீஸ் வந்து மகாவை கூட்டிகிட்டு போகிறதுலே இருக்காங்க. மகாவோட தம்பி எஸ்ஐக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன எங்கள் அக்காவே இது பண்ணுறீங்களா, உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு போலீஸே மிரட்டவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து அடிச்சிருவாங்க. எஸ்ஐக்கு வந்து போலீஸ்கிட்ட அடி வாங்கிடுவாங்க. ஏன் கண்ணு முன்னாடியே தம்பி அடிக்கிறியான்னு மகா கோவப்படுவாங்க. இருந்தாலும் மகாவை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. இதனால் ஐஷு அழுதுகிட்டே விஷயத்தை எல்லாத்தையுமே சிவா கிட்ட சொல்லுவாங்க. இனிமேல் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார். என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது மகா வந்து சிந்துவை அடித்த விஷயம் தெரிய வரும். இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி ஐஷு வந்து யாரையோ ஒரு பையனை லவ் பண்ணுற விஷயமும் சிவாவுக்கு தெரிய வரப்போகுது. இதுக்கப்புறம் ஐஷுவோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.